டெலிவரன்ஸ் ஊழியர்கள் சார்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை வரவேற்கிறேன். எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கேற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்குள்ள போலாமா? கடந்த வாரத்துல ஒரு கதையை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மகள் அவங்க அப்பாட்ட போயிட்டு, என் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையும் போராட்டமா இருக்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு எப்பவுமே என் வாழ்க்கையில பிரச்சனையும் தான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு ஷெஃப், சமையல்காரர். அவர் என்ன பண்ணாரு, அவங்க மகளை கூட்டிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 3 பாத்திரத்துல நல்ல தண்ணி கொதிக்க வச்சார். 3 பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியில 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டார். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டார், ஒரு முட்டை எடுத்துக்கிட்டார், அப்புறம் கொஞ்சம் காஃபி கொட்டைகள் எடுத்துக்கிட்டார். ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு போட்டார், இன்னொரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா முட்டையை போட்டார், இன்னொரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா காஃபி கொட்டைகளை போட்டார். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அவர் அதை எடுத்தார், எல்லாத்தையுமே எடுத்தார். உருளைக்கிழங்கு எடுத்தார், முட்டையும் எடுத்தார், காஃபி கொட்டைகள் அதுல கரைஞ்சி அதுல இருந்தது, அதையும் எடுத்தார். அவர் சொன்னாரு, ஏமா இப்ப நம்ம எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு போராட்டத்துக்குள்ளாக அந்த கொதிக்கிற தன்மை உள்ள தண்ணிக்குள்ள நம்ம இந்த 3த்தையும் போட்டோம். உருளைக்கிழங்கு எப்படி போச்சு? உருளைக்கிழங்கு வெளியில தனியா இருக்கும்போது நல்ல கல்லு போல சாலிடா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா பாரு, அந்த தண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில போயிட்டு அது வெளியில வரும்போது ரொம்ப மென்மையா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப வீக்கா அப்படி ஆயிடுச்சு. ஆனா முட்டைய பாரு, முட்டை கொஞ்சம் சாஃப்டா இருந்தது. உள்ள எல்லாம் இப்ப உடைச்சு பார்த்தோன்னா முட்டை அவ்வளவு ஹார்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா காஃபியை பார்த்தோம்னா அது கம்ப்ளீட்டா அந்த தண்ணியே மாத்திருச்சு. அதோட ஃபிளேவர் அதெல்லாம் கொடுத்து அந்த தண்ணியே எடுத்து எல்லாம் அந்த காஃபியை குடிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இதுவும் வர மாதிரி இருக்கும். அப்ப அவர் கேட்கிறாரு அவர் பொண்ணு மகள்கிட்ட, நீ எந்த மாதிரியுமா இருக்க போற? எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த கொதிக்கிற தண்ணி மாதிரி ஒரு பிரச்சனை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் எல்லாருக்கும் வருது. அவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஆளு அந்த பிரச்சனைக்குள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா வெளியில வராங்க. ஒரு ஆளு அந்த பிரச்சனையை, போராட்டத்தை நினைச்சு ரொம்ப வீக்காகி நொந்து போய் அவங்க வாழ்க்கையை அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை, போராட்டத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டு அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஆறது மாத்திரம் இல்ல, மற்றவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வாசனையா, ஒரு எனர்ஜெட்டிக் ஆளா அவங்க மாறிடுறாங்க. வேத வசனத்துல பார்த்தோம்னா பிரச்சனை, போராட்டம் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள்ல கர்த்தர் கூட்டிட்டு வராரு. வனாந்தரத்துல கூட்டு வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள், அவங்க மாறா தண்ணீர் சந்திக்கிறாங்க, செங்கடலை சந்திக்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த உருளைக்கிழங்கு மாதிரி வீக்காகி போயிட்டாங்க. எகிப்துல இருந்து கிளம்பும் போது ரொம்ப உற்சாகமா கிளம்பாங்க, நாங்க கானான் தேசத்துக்கு போறோம், நாங்க சுதந்திரிக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில அங்க ஒரு ஆள் கூட அந்த பிரச்சனை, போராட்டத்தை தாண்டி அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க, எகிப்துல இருந்து வந்த ஆட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் மாத்திரம்தான் அதை பிரவேசிச்சாங்க. அவங்க அந்த முட்டை மாதிரி சாலிட் ஆயிட்டாங்க. பிரச்சனை பார்த்து 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 கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோசேப் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தார். சிறு பையன், அவங்க அண்ணங்காலாம் சேர்ந்து அவங்கள ஒரு அடிமையா விற்று போட்டார். போத்திபார் மனைவி கிட்ட பிரச்சனை, அந்த சிறைச்சாலையில் அவரை அவங்களுக்கு போய் 17 வயசுல கொண்டு போய் போட்டாங்க. அப்படி ஒரு சின்ன பிள்ளை, அந்த அளவுக்கு பிரச்சனை, போராட்டம். ஆனா எப்படி வந்தான் பாருங்க, he became the president. அந்த நாட்டுக்கே, எகிப்து நாட்டுக்கே அவர் செகண்ட் இன் கமாண்டா வந்துட்டார். வந்தது மாத்திரம் இல்லை, அவரோட கீர்த்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு. அந்த பஞ்சகாலத்துல பாத்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்துக்கே போஷித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க அப்பா, சகோதரர்கள் எல்லாரையுமே அவர் காப்பாத்தினார். அந்த அளவுக்கு அவர் கர்த்தர் கொடுத்த அந்த பிரச்சனை, போராட்டத்து வழியா அவரை நாடி, தேவனை நாடி, அவரோட கிருபையில அவர் வளர்ந்து 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 அவர் அந்த ஹோல் தேசத்துக்குமே கூட அவர் ஒரு ஆசீர்வாதமா இருந்தார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் பிரச்சனைகள், போராட்டம் இந்த உலகத்துல உண்டு. நீங்க என்ன மாதிரி வெளியில வரீங்க? அந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங்கா போய் ஃபேஸ் பண்றேன்னு போயிட்டு கடைசியில சாஃப்ட் ஆகி, வீக் ஆகி ஒண்ணும் இல்லாம போயிடுறீங்களா? இல்ல அந்த முட்டை மாதிரி நல்லா ஹார்டாகி, இல்ல கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு இதுல உங்களை நீங்க ஹார்ட் ஆக்கிட்டு வரீங்களா?
இல்ல அந்த காஃபி கொட்டைகள் மாதிரி நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க், எல்லாருக்குமே அது புத்துணர்வு கொடுக்குற ஒரு ட்ரிங்க் அது. அந்த மாதிரி அந்த ஹோல் இடத்தையே மாத்திடுறாரு. அந்த வாசனையிலையும் அவங்ககிட்ட இருந்து வர வாசனையிலையும் அவர்கிட்ட இருந்து வர எல்லா டேஸ்ட்லையும் அப்படியே அந்த இடத்தையே மாத்தி ஒரு உன்னதமான ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? நம்ம யோசிச்சு பார்ப்போமா? அவரோட கிருபை நம்மளால ஒண்ணும் முடியாது. கர்த்தரோட கிருபை மாத்திரமே நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லமுள்ளதா இருக்கு. இந்த நேரத்துல கர்த்தரோட கிருபை நோக்கி பார்ப்போமா? அவர் கிருபையால் மாத்திரமே நம்ம நிலை நிற்கிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்துல கண்களை மூடுவோம். கர்த்தாவே, நானும் அந்த உருளைக்கிழங்கு மாதிரி வீக்காகாம ஒரு ஸ்ட்ராங்கா கர்த்தர் உம்முடைய சுகந்த வாசனையை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும். அப்பா, உங்க கிருபை என்னை தாங்கி வழி நடத்துகிற கிருபை என்னை உருவாக்கணும். எல்லாருக்கும் நான் ஒரு சாட்சியா நான் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். அவரோட கிருபை இல்லைன்னா நம்மளால இங்க ஒரு நாள் கூட நம்மளால நிலை நிற்க முடியாது. அந்த கிருபையை கொண்டாடலாம். அந்த நேரத்துல உணர்ந்து பாடலாம். ரட்சிப்பின்
தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை போராட்ட நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தாங்குகிறது உங்க கிருபை அப்பா. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில நீங்க எங்களுக்காக சிந்தின ரத்தம் பெற்று கொடுத்த அந்த கிருபை, ஓ நாங்க உங்க கிருபை கொண்டாடுகிறோம். அந்த நேரத்துல உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ என்னை இத்தனை நாட்கள் என்னை தாங்கி சுமந்து கொண்டு அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இனிமேலும் வரப்போகிற காலங்கள்ல என்னை தாங்கி சுமக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. ஓ நான் ஒன்றுமில்லாம இருந்தேன் அப்பா, நீர் எனக்கு உதவி செய்தீர். ஓ நான் வியாதியோடு இருந்தேன், எனக்கு நீர் வைத்தியராக வந்தீர். ஹல்லேலூயா. ஓ நீரே சமாதானத்தின் பிரபுவா என் வாழ்க்கையில நீர் இருந்தீர் அப்பா. உமக்கே துதி அப்பா. ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இந்த நேரத்தில் கூட உட்காரத்துல. ஓ நீரே வழி நடத்துங்க. கரங்களை பற்றி எங்களை வழி நடத்தி செல்லுங்க. போக வேண்டிய பாதை இதுதான் என்று காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. மீதிய நேரத்தை முழுவதும் உன் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கூட தேவ செய்தியை பிரதர் தாமஸ் கொடுக்க போறாங்க. ஆயத்தத்தோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராக இயேசுவின் இந்த நாமத்தினாலே இந்த ஆன்லைன் சர்ச் சபையின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நமக்குள்ளே பல விதமான நன்மைகளை செய்யும்படி அவர் விரும்புகிறார். ஒரு மனிதனை தெளிவுபடுத்தி இந்த உலக வாழ்க்கையை எப்படி நடத்துவது, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் சூழ்நிலையும் எப்படி ஜெயித்து மேலே வருவது என்ற அற்புதமான போதனைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எல்லா உபதேசங்களில மிக முக்கிய பிரதானப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் உங்கள் சமீபத்து வந்திருக்கிறது. அவங்க போயிட்டு அந்த சீஷருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது போய் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. The kingdom of God is at your hand. அப்படின்னா நம்ம கிட்ட வந்துடுச்சுப்பா, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துடுச்சு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுகளை துரத்துகிறார். பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி பலவீனங்களை விடுதலையாக்கி மாபெரும் சுகத்தையும் கிருபையும் அவர் செய்து ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து அநேகரை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவன், அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான தேவன் நம்மத்திலே நம்மோடு கூட அவர் வாழ்ந்து நமக்காய் தன்னுடைய போதனைகளின் வாயிலாக தன்னுடைய அற்புதமான நன்மைகளை குறித்து எப்படி இவைகளை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை அழகாய் அவர் போதித்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருவோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அது ஒரு ஆளுகை.
தேவனுடைய ராஜ்யம் என்ன? நம் மூலமாய் தேவன் இந்த உலகத்திலே ஆளுகை செய்வது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? நமக்கு விரோதமாய் இருக்கிற பலவிதமான பிசாசனுடைய ராஜ்யங்கள், சத்துருடைய கோட்டைகள், அந்த இருளின் ராஜ்யத்திற்கு முடிவுண்டாக்குவது. நம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒளியின் ராஜ்யம். ஒளினா வெளிச்சம். அந்த வெளிச்சம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை உண்டு. ஆனால் இருளில் மத்தியில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது இருளானது ஓடி மறைகிறது. இருளானது பற்றி கொள்ள முடியவில்லை, இருளானது ஜெயிக்க முடியாது என்பதை தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். சரி, நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அங்கத்தினராய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மெம்பரா நாம் மாறணும். பரலோகம் என்னிலிருந்து செயல்பட வேண்டும், பரலோகத்தினுடைய நன்மைகள் இங்கு உருவாக வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம், தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போது ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தினுடைய காரியத்தினுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் இந்த உலகத்திலே நமக்கு எதிர்த்திருக்கிற போராட்டங்களுக்கு முடிவுண்டாக்க தேவன் வகை செய்வாராக. நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 5:3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for there is the kingdom of heaven அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது என்னன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியில எளிமைய உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு அந்த பிரசங்கத்தை அவர் சொல்கிறார். அது மலை பிரசங்கத்திலே அவர் சொல்கிறார். இந்த மலை பிரசங்கம் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு தலைச்சிறந்த ஒரு பிரசங்கம். எல்லா அறிஞர்களும் கூடி ஒரு நல்ல பிரசங்கத்தை அவங்க செலக்ட் பண்ணி, இந்த பிரசங்கம் தான் உலகத்திலே பெஸ்ட் பிரசங்கம் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணதுல இந்த பிரசங்கம் அடங்கி இருக்கிறது. இயேசு அழகழகாய் தன்னுடைய வாயை திறந்த அற்புதமான உண்மைகளை, பரலோகத்தினுடைய ரகசியங்களை அப்படியே அந்த இடத்துல அப்படியே அள்ளி தெளிக்கிறார். முத்துக்களை போல அப்படியே செதறுது. பொறுக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில நன்மையை கண்டுகிறார்கள். ஒரு முத்து போதும் அவனுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, அவனை சிறப்பாக்குவதற்கு பல முத்துக்கள் அங்க அள்ளி தெளிக்கிறார். அந்த முத்துக்கள் எல்லாம் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள் என்பது தெல்லம் தெளிவான ஒரு உண்மையா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. இந்த ராஜ்யம் என்றால் ஆளுகை, பரலோகத்தினுடைய ஆளுகை. பரலோகம் செய்ய நினைச்சிச்சுன்னா இந்த உலகத்துல எதையுமே அதை கட்டுப்படுத்த முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த பரலோகம் முடிவெடுத்தா அந்த முடிவுக்கு சகல சர்வலோகமும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த காரியத்தில் உண்மை. சரி, பரலோக ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து செயல்படணும், பரலோக ராஜ்யத்தினுடைய அங்கத்தினால் நீ மாறணும், பரலோகத்தினுடைய ஆளுகை உன் மூலியமாய் அங்க இந்த உலகத்திலே ஆளுகை செய்யணும், உன் வாழ்க்கையில ஆளுகை செய்யணும், உன் குடும்பத்துல ஆளுகை செய்யணும், உன்னுடைய வியாபாரத்துல உன்னுடைய நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த ஆளுகை நடப்பிக்க வேண்டும் என்றால் யாருக்குரியது இந்த பரலோக ராஜ்யம்? யாரு அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அதுக்கு ஒரு தகுதி என்ன, அது யாரால பெற்றுக்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட ஆட்கள் அதற்கு தகுதியுடையவர்களாய் மாறுவார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன ஒன்றும் புரியல. சாதாரணமா புவர் ஆர் இன் ஸ்பிரிட். அப்ப தோஸ் ஹூ ஆர் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப சாதாரணமா ஒரு எளியவன், ஒரு ஏழை, ரொம்ப ஒரு ஒன்றுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறவனை குறித்து புவர் சொல்லலாம். அது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த புவர் என்ற வார்த்தைன்னா அவருடைய எல்லா தேவைகளுக்கும், அவருடைய எல்லா பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னொருத்தர்களை டிபெண்ட் பண்ணி வாழறது. உதாரணமா சாப்பாடு பாத்தீங்கன்னா அவனுக்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது, அவன் தன்னைத்தானே போஷிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறவன் தான் ரொம்ப புவர். அவனுக்கு ட்ரெஸ் அவனுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை, அவனை தன்னுடைய போஷிக்கிறதுக்கு அவனுக்கு காசு இல்லை, மற்ற ஆட்களையும் போஷிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவன், எந்த ஒரு வசதியும் எந்த ஒரு பணமும் இனமும் இல்லாம அவன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், மற்றவர்களை கையேந்துகிற நிலைமையில இருக்கிற ஒரு மனிதன். பாருங்க, என்னொருத்த கேட்கும் பொழுது அப்படியே கூடி குறுகி அவன் தன்னை தாழ்த்தி மற்றவரிடத்துல கேட்பான். இது சாதாரணமாய் புவர் இன் ஸ்பிரிட், புவர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொள்ளலாம். ஆனா இன்னொரு பதத்தை அவர் சொல்லுகிறாரு, புவர் இன் ஸ்பிரிட், அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் ஏழ்மை நிலை உள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றார். அவங்களுக்கு தான்ப்பா பரலோக ராஜ்யம், அவங்களுக்கு தான்ப்பா இது சொந்தமா கொடுத்துட்டேன், இது நயா இது
எளிமை புரிஞ்சு போச்சு, பூவர்னா புரிஞ்சு போச்சு. ஆனா இது ஆவியில பூவர்னா என்னன்னு புரியலையே அப்படின்னு நாம பார்க்கும்போது இந்த சில மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் நாம் கூர்ந்து வாசிப்போம். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல blessed within bracket spiritually prosperous, happy, to be admired, or the poor in spirit, those who divide spiritual arrogance, those who regard themselves as a insignificant, for there is the kingdom of heaven. பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா both now and forever போட்டிருக்கு. blessed என்னன்னா prosperous, ரொம்ப blessed, ஹாப்பியா, என்ஜாயபிளா, ரொம்ப சியர்ஃபுல்லா, உற்சாகம் இருக்கவன் தான் blessed. இவன் blessedா இருக்கான்னா அவன் வந்து எல்லாம் சகல நிறைவு அவனுக்குள்ள இருக்குது, சந்தோஷமா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான், எல்லா சூழ்நிலையும் இதா இருக்கிறான். ஒருவேளை அநேகர் யோசிக்கலாம், பணம் இருந்தா பெரிய அளவு நாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இல்ல. எத்தனையோ பணக்காரங்க சந்தோஷமா இருக்காங்க. சாதாரண நடந்து போறோம், மூஞ்சி சுருக்கிட்டு ரொம்ப வேதனையோடு போறோம். இல்ல ஒரு பெரிய பென்ஸ் கார்ல, பெரிய பயங்கரமான லேட்டஸ்ட் பென்ஸ்ல கார் போனோம், மூஞ்சி தொங்க போட்டு தான் போறான். 2 பேருக்குமே சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ப்ராஸ்பரஸ் இல்ல, சியரா உற்சாகமா இல்ல, ஒரு ஹாப்பியான ஒரு முகசாயில காணும். 2 பேருமே அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். ஆனா பணம் வந்தா இதை கிடைச்சிடும் நாம நினைக்கிறோம். ஆனா வந்தா கிடைக்குமான்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சரி, அப்போ blessed, அப்புறம் blessedஆ இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப உற்சாகமா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அப்படி ஒண்ணுத்துக்கு குறைவில்லாம இருக்குன்னா you must be poor in spirit. அது எப்படி poor in spirit? அது ஆவியில எலிமெண்ட் சாதாரணமா போட்டு நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப புவரா இருந்தா அவங்க பரலோகம் விரும்புதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அப்படிப்பட்ட ரொம்ப ஏழ்மை நிலையில ஆட்களை தாங்க இயேசுக்கு பிடிக்குது, பரலோகம் பிடிக்குது. அப்படி ஏழ்மை நிலை அந்த சொல்லல, அவர் ஸ்பிரிட்ல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். God blesses those people who depend only on Him. They belong to the kingdom of heaven. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது, you are blessed when you are at the end of your rope. With less of you, there is more of God and His rule. பாத்தீங்கன்னா 2 மொழிபெயர்ப்புலையும் ஒரு மனுஷன் கடவுளை முழுதுமா சார்ந்து கொண்டு இருக்கிறவன், முழுசையும் சார்ந்து கொண்டு வாழுகிற ஒரு மனிதன் வந்து ஆவிக்குரிய விதத்திலே அவன் எளிமையானவன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா மொத்த ரோப் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய கயிறு இருக்குன்னா கயிறு முழுசுமே ஒருத்தட்ட கொடுத்துட்டு, அதாவது கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அந்த முழு கயிறை வச்சுக்கிட்டு அந்த நுனையில அந்த முனைய மட்டும் பிடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தேவனை ட்ரஸ்ட் பண்ணுகிற வாழ்க்கை தான் ஆவியினுடைய எளிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியில எளிமை அப்படின்னா என்னன்னா, இந்த வேதம் சொல்கிறது எப்படிப்பட்ட எளிமை உள்ளவர்கள், முழுக்க தேவனை சார்ந்து கொள்கிற ஜனங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனிடத்திலே கேட்கிற ஜனங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடத்திலே அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிற ஜனங்கள். தேவன் தான் எல்லாமே, நான் ஒன்றுமல்ல, எனக்கு முழுக்க ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கிறது என்று முழுதுமாய் நம்பி செல்லுகிற ஜனங்கள் தான் இந்த ஆவியில் எளிமை உள்ள ஜனங்கள். இந்த ஆவியினுடைய எளிமை உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, அது யார் அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, யார் அப்படிப்பட்ட நடந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இயேசுதான் ஒரு மிகப்பெரிய மாடல். இயேசுவை பாத்தீங்கன்னா யாரோடைய இந்த உலகத்துல கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட முழு நிறைவான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ்தத்துவம் உறைந்தவர் இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது. அவருடைய எளிமையும் அவருடைய அன்பும் அவருடைய எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு விதத்துல அது வந்து ஒளியாய் மிளரும். அது அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு குணாதிசயங்கள், தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மிக எளிமையானவர். அந்த எளிமைத்தனத்தை அவர் நம்ம குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார். வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 18வது 19வது வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதில்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி
வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எங்களை செய்கிறாரோ, எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிதாவை தேவனை தன்னுடைய சொந்த குமாரன், அவருடைய குமாரன் நானு, பிதாதான் எங்க கடவுள், என்னுடைய அப்பா யாருன்னா தேவன் சொல்லிட்டாராம். எங்க அப்பா தேவன் அப்படின்னு சொன்னதுனால அவரை சமமாக்கிட்டீங்க. அதுவும் இல்லாம ஓய்வு நாள் கட்டளையை அவர் மீறிட்டாரு. அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுனால அவர் தப்பு செஞ்சிட்டாரு, அவரை நாம கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, அந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த கூட ஒரு மொழிபெயர்ப்பு அதுல நாம் வாசிக்கிறோம். I can't do a solitary thing on my own. I listen, then I decide. You can trust my decision because I am not out of to get my own way, but only to carry out orders. If I was simply speaking on my own account, it would be an empty, self-serving witness. But an independent witness confirms me, the most reliable witness of all. Furthermore, you all see and heard John and gave expert and reliable testimony about me. Didn't he? அப்படின்னு போட்டு, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் சுயமா எதுவும் செய்யலப்பா, அதாவது எனக்குன்னு எதுவும் செய்யல. எல்லாம் கவனிங்க, சுயமா நான் என்னுடைய ஓன், நான் எனக்குன்னு என்னுடைய விஷயத்திற்காக நான் என்னுடைய பிரச்சனை என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யல. I will listen, நான் கவனிப்பேன். பிதா என்ன செய்யணும்னு விரும்புகிறத நான் காண்கிறேனோ, இந்த பிதா எதை செய்யறாரு, எதை விரும்புறாரு, அவர் என்னத்தை செய்யணும் விரும்புறாரு அப்படின்னு எதை செய்யணும்னு விரும்புறாரோ அதை தான் நான் செய்யறேன். ஒரு இடத்துல போட்டுருது, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன். அவர் என்ன நியாயம் தீர்க்கிறாரோ அதை தான் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு ஒரு விட்னஸ் இருக்கு, எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. அது பிதாவானவர் என்னை குறித்து சொல்லுகிறதான ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரொம்ப அற்புதமான, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா உள்ள நீங்க நல்லா ஆழ்ந்து நோக்கி கொண்டு ஆழ்ந்து உள்ளான காரியங்களை இதுல நீங்க அறிந்து கொள்வீர்களானால் மிக ஆச்சரியமா இருக்கும், மிக நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு, நான் சுயமா ஒண்ணு செய்யல, நான் I won't take any solitary decision. தனியா நான் எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன். டிசிஷன்றது ஒண்ணு, ஜட்ஜ்மெண்ட்றது நியாயம் தீர்ப்பது, இது இந்த விஷயம் இப்படித்தான், அந்த விஷயம் அப்படித்தான் அப்படின்னு ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லிருக்காரு. நீங்க நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு. நியாயம் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா சுயநீதி. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நீதி வச்சிருப்பான், இந்த நீதி இப்படித்தான் அப்படித்தான் இப்படித்தான், இந்த நீதி இப்படித்தான் நடக்கணும், இந்த நீதி தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி அவங்க வச்சிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல யாராவது அதுக்கு விரோதமாவோ ஏதாவது தவறா சொல்லிட்டாங்கன்னா அவங்கள அவங்க பிடிக்கவே முடியாது, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க மாட்டான், அவன் எந்த இடத்துல வச்சாலும் சந்தோஷமா இருக்கட்டான். யாரையாவது ஒரு குறை சொல்லுவான், யாரையாவது ஒரு தப்பு சொல்லுவான், யாராவது அவன் மனசு நோகடிச்சுவாங்க, யாராவது அவனை வேதனைப்படுத்துவாங்க. அந்த வேதனையில தன் வாழ்க்கை முழுசும் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், எல்லா சொத்து இருக்கும், எல்லா சுகம் இருக்கும், 3 வேளை சாப்பாடு இருக்கும், நல்ல துணிமணி இருக்கும், நல்ல ஒரு காரியம் இருக்கும், நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் அவனுக்கு இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவன் மனசு அப்படியே கோபத்தினால கொந்தளிச்சுட்டு இருக்கும். அவருடைய மனசு ஆரவண்ணாம தூங்க விடாம பல விதத்துல அலகழிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன? ஐயோ என்ன இவன் இப்படி சொல்லிட்டானே, ஐயோ என்ன கீழ்த்தரமா நினைச்சிட்டானே, என்ன இவன் மதிக்கலையே, என் வார்த்தையை அவன் தள்ளிட்டானே, என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால அவனுக்கு இருக்கிற சாப்பாடு, அவனுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமே அவன் இருக்கிறான். நிறைய காரியங்கள் நல்ல பெரிய பெரிய ஆட்களா இருப்பான். ஆனா அவனுக்கு மனசெல்லாம் பாத்தீங்கன்னா கோபத்தினாலையும் பலவிதமான வேதனையினாலும் பழிவாங்கிற எண்ணத்தினாலும் மனசு நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் தூக்கமோ எதுவுமோ அவனுக்கு வருகிறது இல்லை. அப்ப வேதனையில தான் அவர் கஷ்டத்துல, ஏன்னா அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய கௌரவம் சொல்லுகிற ஒரு சுய கௌரவத்தை உடையவனா அவன் இருக்கிறான். அந்த சுய கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு பங்கம் வரும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா, அதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு வார்த்தை கடந்து வரும்னா அவனால தாங்கிக்கவே முடியாது.
பாருங்க, பிசாசும் அது ரொம்ப ரொம்ப லைக் பாருங்க. பிசாசுடைய கேரக்டரே தான். அவன் என்ன சொல்றான், நான் பெரிய ஆளு, எனக்கு ஆராதனை வேணும், என்ன ஜனங்க மதிக்கணும், எனக்கு இந்த ஆராதனைய என்ன பார்ட்டி புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அதை விரும்புகிறான். அதை விரும்புகிறதுனால ஜனங்க ஆராதிக்கிறத அவன் ரொம்ப லைக் பண்றதுனால, அந்த தற்புகழ்ச்சியை நாடுகிறதுனால அவன் பாருங்க ரொம்ப ஆண்டவரை விட்டு பின்மாறி வந்ததுனால அவனுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு, நரகன்ற நியாய தீர்ப்புகளை அவன் பங்கடைகிறான். ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டேன், என்ன யாரும் நான் பெருசா நினைக்கல, நான் எப்படிப்பட்டவன், எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு அவர் பெருமை பண்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் பரலோகத்தினுடைய அந்த பிரதிபலிப்பா அவர் வந்திருக்கிறார். குமாரன், மூத்த குமாரன் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னவே அவர் இருந்தார் பிதா கூட. அவர் மடியிலிருந்து அவர் வந்தான்னு போட்டிருக்குது. அப்போ எவ்வளவு தன்னை புகழணும், எவ்வளவு தன்னை உயர்த்தணும், தான் எப்பேற்பட்டவன் சொல்லணும். அவர் சொல்றாரு, நான் டிசிஷனை எடுக்கிறதுலன்ற, நான் இதுதான் தீர்மானம், இதுதான் டிசிஷன் எடுக்கிறதே கிடையாது. என்னுடைய டிசிஷனை பிதா எடுக்கிறார். அதுவும் இல்லாம அவர் என்ன நான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் காண்பேன். அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நடத்தி, நீ மகனே இதை செய்ய, இது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்யறத நான் பார்க்கிறத, அவர் செய்கிறது எதுவோ நான் அதை கண்டு அதன்படி நான் செய்கிறேன். இங்க போறேன், இங்க போகணும், இதை செய்யணும்னா அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். நீ அடி வாங்கணும் அப்படின்னா நான் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். முகத்துல காரி முடிவாங்க அப்படின்னா நான் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். இவன் தாடி பிடிச்சு முடிய பிடிச்சு இழுப்பாங்க அப்படின்னா நான் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ பேசாம இருக்கணும், நீ அமைதியா இருக்கணும். உன் தலையில முள்முடி வச்சாங்கன்னா, அடிச்சாங்கன்னா, ரத்தம் வந்ததுன்னா நீ திட்டக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு பிதா அதை அப்படியே காண்கிறார். அந்த சிலுவை பரியந்தம், சிலுவையில அவர் கீழ்ப்படிந்த காட்சி சொல்லவனா காட்சி, அது மனுஷ வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவருடைய ஆவியினுடைய எளிமை, அதுதான் அந்த எளிமை தரத்தை நான் சொல்ல வேண்டியது. பரலோக ராஜ்யத்துல இயேசு இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களையும் அவர் எப்படி செய்தாரு, ஏன் செய்தாரு, எப்படி இதெல்லாம் அந்த காரியங்களை அவர் நடப்பிக்க முடிந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் முழுசுமா தேவனை சார்ந்து கொண்டிருந்தாரு. அவர் துச்சமா மதிச்சார். அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல, அவர் ஒரு ஆளாவே நினைக்கல. அவர் பிதா சொல்றத அப்படியே செய்யறப்பா, பிதா நான் பெரிய ஆளுப்பா, அவர் சொல்றத அப்படியே செய்யறப்பா, அவர் தான்ப்பா டிசிஷனு. அதனால அவர் சொல்ற டிசிஷன் படி, அவர் சொல்ற நியாயம் தீர்ப்பு படி நான் நியாயம் தீர்க்கிறதுனால என் நியாயம் தீர்ப்பு ஒரு நாளும் பொய்யாகிறதுல அது நிச்சயமா நல்லா இருக்கும். இது ரொம்ப ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு சத்தியம். பாருங்க, நம்ம பலர் நினைக்கலாம், ஏன் நம்மளால பெரிய அற்புதம் ஆச்சரியமான காரியங்கள் செய்ய முடியல, ஏன் பெரிய விஷயங்கள் நடத்தி காட்ட முடியல, ஏன் நம்முடைய வாழ்க்கை வளமாக்க முடியல, ஏன் நம்ம ஒரு பிளஸட் எக்ஸ்பீரியன்ஸ், பிளஸடா ஒரு பாக்கியவான்களா இல்லை அப்படின்னா, நமக்குள்ள நாம விட்டு கொடுக்காத குணங்கள், நமக்குள்ள நம்ம குறிச்சு ஒரு இமேஜ் வச்சிருக்கிறோம். நமக்குள்ள இதுதான் நானு, இவன் இப்படித்தான், அதுதான் நானு, இதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியல. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், அடிக்கடி போன் பண்ணி அதுக்காக ஜெபிக்க சொல்லுவோம். அவனுடைய பிரச்சனை என்ன, தான் ரொம்ப நல்லவன், தன்னை குறித்து ஒரு அனுதாபம், சுய அனுதாபமும் சுய காரியங்களும் அவனுக்குள்ள ஒரு பிக்சர் மனதுல ஒரு படத்தை மாதிரி வச்சிருக்கிறான். அதுக்கு விரோதமா அவர் செய்த நண்பர்களை, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, தினம் மனம் கசந்து அழுகிறதும், அவன் அந்த வேதனை உச்சத்துக்குள்ள பழிவாங்கிற எண்ணமும் சத்துரு பாருங்க, அப்படி ஒரு எண்ணத்தை உடையவனாய் அவன் இருப்பான். அவன் தன்னுடைய தாய் தனக்கு செய்த துரோகம், தகப்ப செய்த துரோகம், சின்ன சின்ன தவறுகளை நினைத்து மனம் நொந்து மனம் வேதனைப்படும் பொழுது சத்துரு அவனோடு கூட இடைப்பட்டு, பாரு உனக்கு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க, இவ்வளவு உன்னை வேதனைப்படுத்திருக்காங்க, நீ ரொம்ப நல்லவன், நீ பாவம், நீ உன்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நீ ஒரு அப்பாவி, நீ ஒன்றுத்துக்கும் ரொம்ப நல்ல பையன், சத்துரு உன்னை இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அதனால நீ பழி வாங்கணும், அவர்களை கொலை செய்யணும், அவர்களை நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு கூட அவனோடு பேசுவான். ஏன் சத்துரு இவர்ல பழிவாங்கிற எண்ணத்துக்கு தூண்டி வரான்னா, ஏன்னா இவனுக்குள்ள என்ன காரணம், தனக்குள்ள தான் சுயம் என்கிற நான் என்கிற
அல்லது தன்னை குறித்து தானே ஒரு இமேஜ் வச்சிருக்கிறான், ஒரு படத்தை வச்சிருக்கிறான், ஒரு 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 பிரதிபலிப்பு அவன் வச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு உருவ கொடுத்து வச்சிருக்கிறான். அவளை யாராவது ஒருத்தர் தொட்டுட்டாவோ, வார்த்தையின் மூலியினாய் தொட்டாலோ, அல்லது பல விதமான காரியங்களால் அவனை கொஞ்சம் காயப்படுத்தினாலோ, அப்படிதான் அவன் உள்ள இருக்கிற மிருகம் அங்க எழுந்திருக்குது. கூடவே சத்துரு அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்து அவனை பீறி போடுகிறான். அவனை அவளுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட கோபத்தின் ஆவியை கொண்டு வந்து அவன் அங்கே அவனை ரொம்ப வேதனைப்படுத்தி அவனை அலைகழிப்புக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. அப்ப இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் சொந்தமாக முடியலையே, ஏன் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள தரித்திருக்கவில்லையே, ஏன் தேவனுடைய ராஜ்யத்தின்படி அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகை ஏன் என் வாழ்க்கையில காண முடியலன்னா, அதுக்கு காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற மாமிச குணம், மாமிச எண்ணங்கள், தான் என்கிற எண்ணங்கள், அப்போ தன்னை குறித்து உயர்வான எண்ணங்கள், தன்னை குறித்து சமமாக்கிற எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களா இருக்காங்க. இங்க நடந்த விஷயம் என்ன, ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்கிறார் அப்படின்னா, யோவான் 5:10 வாசிக்கும் பொழுது, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்ற நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் என்னன்னா, ஒரு மனுஷன் 38 வருஷமா ஒரு சீலோகம் குளத்தண்டையில படுத்து கிடக்கிறான். ஒரு குளத்தண்டையில படுத்து கிடக்கிறான். அவன் படுத்துக்கிட்டு, அவனுக்கு வியாதி இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். அவன் இயேசு சந்திக்கிற, உன் பிரச்சனை என்ன பண்ற? அவன் சொல்றான், ஐயா, இந்த குளத்துல ஒரு தூதன் இறங்கி கலக்குவான். இந்த கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமடைஞ்சுவாங்க. ஆனா இந்த கலக்கும் போது என்ன தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஏன்னா நான் திமிர்வாதமா படுத்து கிடக்கிறேன். நான் என்னால் எழுந்திருக்க முடியாது. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. நானா எழுந்து போகிறேன்னா அதுவும் முடியல. அதுவும் இல்லாம என்னை விட மற்றவங்களாம் ஸ்பீடா இருக்கிறான். அதனால அவன் முந்தி இறங்கி நன்மையை பெற்றுக் கொள்கிறான். நானும் 38 வருஷமா ட்ரை பண்றேன், முடியலையே அப்படின்னாரு. ஆனா இயேசு சொல்றாரு, எடுத்து படுக்கை எடுத்துட்டு நடப்பாட்டேன். ஆனா துரதிருஷ்டமா அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல அவனை சுகமாக்குறார். பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே விடுதலை ஆயிட்டான். அவன் பெட்டு அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஜாலியா கை கால் 38 வருஷம் படுத்திருந்த ஆளு நிமிர முடியாம, குனிய முடியாம, உதவி செய்யாம, ஒருத்தரும் அவனை கவனிக்காம, யாரும் கிட்ட பார்க்காம எல்லாமே சலிச்சு போயிட்டு இருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஏதோ சொந்தக்காரன் பிள்ளைங்களையும் பார்த்திருப்பான். சரி, ஏதோ பாவம் அப்பா வச்சு இதுன்னு. 38 வருஷம் படுத்திருந்தா எவன் பார்ப்பான்? எல்லாம் போனா வேலையை வேலை இருக்கான்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இவனுக்கு சுகமாயிடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கு. எப்படி ஆடி பாடி ஓடுவான், எவ்வளவு சந்தோஷமா வேகமா போவான். போன உடனே விடுக மடங்கிட்டான். யாரு? பரிசேயர் சரிசெயெல்லாம் மடங்கிட்டான். அவன் சொல்ல, டேய், இது நியாயமே கிடையாது. இவன் நடந்து போறான். இவருக்கு கை கால்லாம் விளங்கியது. கை கால் விளங்காத இறங்கி நடந்து போறது நியாயம் இல்லை. அதுவும் படுக்கை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நியாயம் இல்லை, ரொம்ப தப்புப்பா. நியாயம் கிடையாது. நியாயத்தை பத்தி இவனுக்கு பேசுறேன். நியாயம் என்னன்னு தெரியல பாருங்க. இந்த டைம்ல தான் இயேசு கொலை செய்ய தர்றாங்க. யாரா உன்னை சுகமாக்குறது அப்படின்னா அப்படி இப்படி கண்டுபிடி இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இயேசு கொலை செய்யறதுக்கு தர்றாங்க. அவர் செஞ்ச தப்புன்னா இவனை சுகமாக்கி வீட்டுக்கு போடான்னு அனுப்பிட்டாரு. 2வது காரியம், அவர் என்ன சொல்ற, இயேசு சொல்லிட்டார், என்னுடைய தகப்பன் எங்க அப்பா பிதான்னு சொல்லிட்டார். உருவாக்கின தேவனை எங்க அப்பா. என்ன இது எங்க அப்பான்னு சொல்றதுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவர் சொந்த உறவு கொண்டாரு. அது அப்பான்னு சொல்றதுனால அவர் ஈக்குவல் ஆகிட்டாரு. இவரையும் ஒண்ணுன்னு காமிச்சிட்டாரு. அவருடைய பையனா என்னமோ அவரு அடுத்த லெவலுக்கு இவர் கொண்டு வந்து சேர்த்தனால இவர் கொலை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க, நியாயத்தை பத்தி அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப என் நியாயம் என்னுடைய நியாயத்தை நானே எடுத்து நான் சொல்லல. என்னுடைய நியாயத்தை நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன். தேவனை எதை செய்ய சொல்ற, அவர் செய்ய சொன்னாரு, எழுப்பிட சொன்னார், நான் எழுப்பிட்டேன். அதுவும் ஓய்வு நாள் எழுப்பிட சொன்னார், நான் எழுப்பிட்டேன். அவன் ஓய்வு நாள் எழுப்பினாங்க. அப்ப அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எதிராக நியாயம்னு கேட்கிறார். ஓய்வு நாள்ல ஜீவனை காப்பதோ, ஒருத்தன் கீழே மாடு விழுந்துச்சு, ஒருத்தர் பள்ளத்துல விழுந்துச்சு, அது ஓ மாடு. அந்த மாடு விழுந்துச்சுன்னா தூக்கி விடாம இருப்பியா? நீ போயிட்டு தூக்கி விடுவ இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷனை தூக்கி விடாம இருக்கிறதுல என்ன தப்பு? மனுஷன் எழுந்திருக்க வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அது நியாயம். ஓய்வு நாள்ல என்ன? ஓய்வு நாள்ல சுகம் அளிப்பதுதான் ஓய்வு நாள். பரலோக தேவனுடைய ஆளுகையை நிரூபிப்பது,
பரலோக ஆளுகை, பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகளை செய்ய வைப்பது, பரலோக ராஜ்யம் இறங்கி அந்த வியாதியிலும் பிரச்சனையும் போராட்டத்திலையும் அழுகையில கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கொண்டு வருவதுதான் இந்த ஓய்வு நாள்ல தேவன் வைத்திருக்கிறார். எப்படி இளைப்பாற முடியும்? ஒரு மனுஷன் கட்டப்பட்டு வேதனைப்பட்டு பாரிச வாயுனால வாத நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா அவன் மனது சொல்லவன்னா பிரச்சனைக்குள்ள இருக்குமே. அப்ப அவன் எழுந்திருக்கும் பொழுது அதை அவன் வேலையா நினைக்கிறான். இல்ல, அவன் மனசுல ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், பிளஸட்னஸ், அப்படி தேவன் வைத்திருக்கிற அபரித ஒரு சமாதானத்தை, பரலோக விடுதலையை அனுபவிப்பதாக அந்த ஓய்வு நாளுடைய வேலை ஆண்டவர் நிரூபிக்கிறார். அதுதான் அவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல ஜீவனை காப்பது. ஆமென். ஓய்வு நாள் என்ன? பரலோகத்தினுடைய அந்த வல்லமையை கொண்டு வந்து அதிகாரத்தை செயல்படுத்தி ஜீவனை பாதுகாப்பது, ஜீவனை எழுந்திருக்க பண்ணுவது, நடக்க வைப்பது, அப்போதுதான் பெரிய வேலை அப்படின்னு சொல்றாரு. குமாரனை இன்னும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு, இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு, மரித்தவர்கள்லாம் எழுந்திருக்கவும் பண்ணுவாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு அற்புதமான தேவன். அப்ப பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? எளிமையானவர்கள். இன்னும் பாத்தீங்கன்னா எளிமை. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் இதை சொல்லலாமா, இதை பேசலாமா, என்னை குறிச்சு இப்படி தப்பா திட்டாங்க, நான் அழலாமா வேணாமான்னு கேட்டீங்க. ஆண்டவர் சொல்றப்பா, உன்னை விட அதிகமா என்ன திட்டிருக்காங்க பாரு. முகத்துல அவர் தன்னை ஒரு பொருட்டா நினைக்காதனால, தனக்கு ஒன்னு ஒரு இமேஜை கொடுக்காதனால, தனக்கு ஒன்னு சுய மகிமை தேடாதபடினால, தனக்கு ஒன்னு சுய பெருமையை தேடாதனால அவரோட முகத்துல காரித்து போகும்போது கூட அவருக்கு ஒன்னும் ஆகல. முள்முடி சுட்டப்படும் போது அவரை எளிதாக ஏற்றுக்கொண்டார். அவளை இகழும் போது, அவரை கேவலப்படுத்தும் போது நிறைய பேர் சொல்றாங்க இவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்மளால கேட்டா இருக்க முடியுமா? அடுத்த நிமிஷம் யாரு பைத்தியம் என்பதை நிரூபிச்சு காமிப்போம். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதா அவருக்கு காரணம் என்ன? அவர் நான் எதுவுமே என் இஷ்டத்துக்கு செய்யலப்பா, இதா என்ன காமிக்கிறார் அதான் செய்வேன், அவருடைய சித்தம் செய்யறது தான் எனக்கு. இதுதான் ஆவியினுடைய எளிமை. எப்படி ஒரு புவர், எப்படி ஒரு எளிமை வந்து மற்றவங்களை கையேந்தி கொண்டிருக்கும், எப்ப பார்த்தாலும் யாரையும் அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பானோ அது போல ஒரு ஆவியில் எளிமை அப்படின்னா மற்றவங்களை எதிர்பார்ப்பதில்லை, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவரே, இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து எதையுமே நான் பேசுறது இல்ல, குமாரன்ட்ட எதை பேசணும்னு சொல்றாரோ பாருங்க, பேசுறது கூட அவர்கிட்ட கேட்டு பேசுற. நீங்க அப்படி கேட்டு பேசுறீங்கன்னா மாமியார் மருமக சண்டையே வரவே வராது. உன் புருஷன் பொண்டாட்டி சண்டை ஒண்ணுமே கிடையாதுங்க, டைவோர்ஸே வராது. நீங்க ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, என் புருஷன் இப்படி சொல்றாரு, எனக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் ஒன்ன சொல்லி கொடுப்பார், இப்படி பேசாத அப்படி பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அப்ப சொல்லி கொடுக்கும் போது அதன்படி நீங்க செய்ய ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டுனா ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது? அந்த குடும்பங்கள் அநேக ரட்சிக்கப்படுவாங்க, அநேக தொடப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யம் மூலமா வெளிப்படும், அங்கே பெரிய நன்மைகள் உண்டாகும். அந்த சுயம் என்கிற ஒரு காரியத்தை முற்றிலுமாய் அகற்றி போட்டு தேவனுடைய வார்த்தையில கூட தேவன் பாருங்க டிசிஷன், நியாயம் இருக்கிறது கூட நிறைய பேர் இவன் தப்பு அவன் தப்பு இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய சுய நியாயம் தீர்ப்பு. அப்ப அந்த நியாயம் தீர்ப்பு கூட தப்பு அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இன்னும் கூட ஒரு உவமை சொன்னா உங்களுக்கு இந்த காரியம் சரியா விளங்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய மீட்டிங்ல கலந்துருந்தாங்க. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு பெரிய பிரசங்கியா அவங்க ஷிப்ல போயிட்டு இருக்கிறார். அங்க நியூயார்க்கு ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அந்த ஷிப்பு போகும்போது அவர் வந்து அந்த ஷிப்புக்கு மேல அந்த மேல் தட்டுல வந்து அந்த சாயந்தர வேலையில அப்படி உலா வருது வழக்கமா. அத ஒருத்தர் அந்த கேப்டன், அந்த ஷிப்போட கேப்டன் வந்து ஒரு கிறிஸ்தவர், இவர் ஜார்ஜ் முல்லர் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷம், அவரு என் ஷிப்ல அவர் ஜார்ஜ் முல்லர் இருக்கிறாருன்னா அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கிட்ட பேசணும் ரொம்ப ஆசை, அவர்கிட்ட எப்படியாவது சில அனுபவங்களை கேட்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்ப திடீர்னு என்ன செஞ்சிச்சு, இந்த ஷிப்பு வந்து மேக மூட்டம் சூழ்ந்துச்சு, பனி மூட்டம். இந்த பனி மூட்டம் போட்டு ஷிப்பு நகர முடியாம அது அப்படியே ஒரு இடத்துல போய் ஸ்டம்ப் ஆயிடுச்சான். வழி தெரியல, ஒன்னும் சரியா காரியங்கள் விலகலன்னு அங்க கப்பல் அவர்கள் அப்படியே நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறுத்துற உடனே ஜார்ஜ் முல்லர் அந்த கப்பல் மேல அப்படி உலாவிட்டு இருந்தாராம். அப்ப இவர் போய் கேட்டாராம், பாஸ்டர் நீங்க தானே ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு. ஆனா ஆமா நான் தான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்ப என்ன விஷயமா இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணீங்க? அவர் சொன்னாராம், இதே மாதிரி வருகிற சனிக்கிழமை எனக்காக ஒரு கூட்டம் அங்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த சாயந்தர கூட்டத்துல நான் பேசணும். எப்ப மத்தியானம் நீங்க உங்க கணக்குப்படி சனிக்கிழமை காலையில போயிடுச்சுன்னா
நான் சாயந்தரம் கூட்டத்துல பேசுவேன் அப்படின்னாராம். உடனே அந்த கேப்டன் லைட்டா சிரிச்சாராம். சிரிச்ச உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், இன்னைக்கு வியாழக்கிழமை ஃபுல்லா மேக மூட்டை, இந்த பனி மூட்டை வந்து அடிக்கடி இப்படி மூடுச்சுன்னா ஷிப்பு எங்களுக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இதை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நாங்க இதை நிறுத்தி போடுவோம். நான் கிட்டத்தட்ட 36 வருஷமா இந்த இடத்துல நான் கேப்டனா இருக்கிறேன், இந்த ஷிப்ல கேப்டனா இருக்கேன். இப்படிப்பட்ட மேக பனிமூட்டத்தை நான் பல தடவை சந்திருக்கிறேன். ஆனா இது விலகிறதுக்கு 2 நாள் ஆகும். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை. அந்த 2 நாள் ஆச்சுன்னா வெள்ளி சனி ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஒருவேளை நீங்க போயிட்டு அந்த இடத்துல ரீச் ஆக முடியும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பேச முடியும். சனிக்கிழமை இரவு நீங்கள் பேசுவது இயலாத காரியம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜார்ஜ் முல்லர் லைட்டா சிரிச்சாராம். சிரிச்ச உடனே இவர் சொன்னாராம், கேப்டன் அவர்களே, நீங்க 36 வருஷம் இந்த கப்பலை நீங்க நடத்தி 36 வருஷமா இதை நீங்க பார்த்து இதுக்குடைய காரியம் நீங்க சொல்றீங்க. அதே போலதான் நான் 40 வருஷமா இந்த தேவனோடு கூட நடந்தா எனக்கு அனுபவம் இருக்குது. ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சே தீர்வார். அவர் நடக்கும். ஆனா அதுக்கு அது கேப்டன் சொன்னாரா, இது 2 நாளைக்கு மேல ஆகும். இது நிச்சயமா 2 நாள்ல இது வந்து போவாது. 2 நாளுக்கு அப்புறம் தான் போகணும் அவர் அடிச்சு சொன்னாராம். அவனே சொன்னாரா, இல்ல எனக்கு 40 வருஷம் இந்த ஆண்டவரோடு கூட நடந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நிச்சயமா அவர் கரெக்டான நேரத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு, நீ கவலைப்படாது சிரிச்சுட்டே போயிட்டாராம். கடைசியில பாருங்க, ஆச்சரியமா வெள்ளிக்கிழமை இரவே காலையில 24 மணி நேரத்துல அந்த பனிமூட்டம் அப்படியே விலகிடுச்சான். அந்த கேப்டன் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அடுத்த நாள் அந்த ஷிப்பு போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய அந்த பட்டணத்துக்கு சரியான குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு அந்த ஷிப்பு போய் கரை நினைச்சான். அவர் ஆச்சரியப்பட்டார், எவ்வளவு ஒரு பெரிய விசுவாச வீரர். பாருங்க, நம்ம ஒண்ணுமே இல்லை, nothing. ஆனா we can do all things through Christ who strengtheneth me. அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த எளிமைத்தனம், அரகன்ஸ் இல்லாம நான் என்னுடைய பாருங்க, அவன் பேசுறது, கேப்டன் பேசுறது அவருடைய சொந்த அனுபவம். 36 வருஷ அனுபவ அந்த கப்பல் ஓட்டின அனுபவத்தினுடைய காரியத்தை அவன் விளக்குகிறான். ஆனால் இவர் வந்து 40 வருஷம் ஆண்டவரோடு நடந்த அனுபவத்தை இவர் விளக்குகிறார். பாருங்க, அவனுடைய அந்த அனுபவம், இந்த ஆவியினுடைய எளிமை. தேவன் நடத்துவான். எனக்கு தெரியாது இது என்ன பிரச்சனை இருக்குது, ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன போராட்டம் இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது எனக்கு தெரியாது. ஷிப் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, எவ்வளவு ஸ்பீட்ல போனா இது போகும், எந்த டைரக்ஷன்ல போகும், காம்பஸை பார்த்து போகும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த தேவன் போக சொன்னாரு, பேச சொன்னாரு, அந்த நேரத்துக்கு அவர் நடத்திட்டு போவாரியா, அவர் எடுத்துட்டு போவாரியா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய பரத்துல பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வருவீர்களானால் இந்த பரலோக ராஜ்யம் உங்களுடையதா இருக்கும். நீங்க ஆண்டவர் சொன்னது போல இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் எளிதாய் செய்வீர்கள். பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வைப்பார். நீங்க ஆச்சரியமான காரியங்களை செய்வீர்கள். பரலோகத்தினுடைய அந்த அற்புத அடையாளங்களை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் அந்த தீவிரவாதக்காரனை எழுப்பி நடத்துகிறார். சொல்றாரு, இதை காட்டிலும் பெருசா செய்வீங்க. காரணம், குமார் பிதா எனக்கு என்ன செய்ய சொல்றாரோ நான் அப்படியே ஓப்பனா வச்சுக்கேன். என்ன ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை, நான் ஒரு ஆளுன்னு நினைக்கிறது இல்லை, யாரு எதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது இல்லை, எனக்கு கௌரவத்தை பார்க்கறது இல்லை, என்னுடைய சுய மகிமையை தேடுறது இல்லை, சுய பெருமையை தேடுறது இல்லை. இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்னுடைய தலையாய நோக்கம் இயேசுவன் முன்னிறுத்த, தேவனை முன்னிறுத்த வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதை, இதுதான் என்னுடைய மெயின் இலக்கு அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த ஆவியின் எளிமை. இந்த ஆவியின் எளிமையுடைய ஜனங்களாய் நாம் மாறும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ரொம்ப சிம்பிளான விஷயத்த, எளிதான விஷயத்த நம்ம செய்யற விஷயத்த, எளிதான ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமான காரியங்களை அற்புதமாய் உள்ளே வைத்து அவன் சொல்லியிருக்கிறான். நம்ம எளிமைப்படுத்திக் கொள்வோமா? நம்ம ஒரு விஷயத்துக்கு அவனை சார்ந்து கொள்வோம். இவனை விட்டக்கூடாது, சண்டை போட்டு தீரணுன்றது கேளுங்க. சண்டை போடலாம், அவர் விட்டுடுங்க. இதை பேசணும்னா இந்த வார்த்தை கோபப்படுது இல்ல, என்ன ஒரு குத்திட்டான், நறுக்க ஒரு ஆணியால குத்துற மாதிரி வார்த்தையினால குத்திட்டான், விட போறதுல கடப்பாறையில குத்தணும்னு அந்த எண்ணத்தோடு கூட செயல்படுவீர்கள். ஆனால் நாம் தேவனுக்காய் செயல்படவில்லை. அதனால்தான் பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படல. பரலோகத்துடைய செயல்பாடுகளை நான் அனுபவிக்க முடியல, பரலோகத்தினுடைய வல்லமையை நான் பார்க்க முடியல, பரலோகத்துடைய அதிகாரமுடைய செயல்பாடுகளை காண முடியல. நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், இது பண்றோம், ஆனா எல்லாம் பண்றோம், ஆவியுடைய எளிமை மாத்திரம் இல்லை.
பெருமை பாருங்க. யாரை பார்த்தாலும் நான் 40 வருஷம் எனக்கு ஊழிய அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் இருக்குது, இந்த அனுபவம் இருக்குயா, இயேசுவோடு நடந்த அனுபவம் இருக்குதா? அந்த அனுபவத்துக்குள்ள நம்மை கடத்தி செல்லும் பொழுது, அவைகளை பெற்றுக்கொள்ளும் போது, நாம் நம்முடைய அனுபவத்தை சார்ந்து இல்லாம தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்து, தேவனுடைய கிருபையை சார்ந்து நாம் நடத்தப்படுவோமானால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நன்மைகளை செய்ய விடும் என்பதை நாம் நிச்சயமாக கூற முடியும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க தெரிந்து கொள்ள உங்களை எளிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தாலும் பிடிங்கி எறிங்க. எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் மன்னிங்க. இயேசு என்ன சொல்றாரு செய்யும்படி உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, முழுசுமா விட்டு கொடுங்க. எவ்வளவு விட்டு கொடுக்கணும், அவர்களுடைய பரலோகத்தினுடைய வல்லமை செயல்படும், பரலோகத்தினுடைய அதிகாரங்கள் செயல்படும். பரலோகம் உங்கள் மூலியமாய் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் மக்கள் அடி செலுத்துறங்க தாவே. ஆண்டவரே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களிடதென்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த பரலோக ராஜ்ய கர்த்தாவே, பரலோகத்தினுடைய ஆளுகை கர்த்தாவே, தேவனுடைய ஆளுகை கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரை அநேகரை சந்திக்கும்படியா, அநேகரை மாற்றும்படியா, கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குற கிருபை செய்யறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து எரிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வியாதிகளை சுகமாக்குவீராக. ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளால் உண்டாகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவை மாற்றி போட்டு சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் தரும்படியா செபிக்கிறோம். அப்படியே நடக்கட்டும். நம்முடைய பொறுப்பால் ஒப்படைக்கிறோம், வெற்றி எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.